அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 38 முற்றிலும் இலவசமானது. ஆர்வமுடையோர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க. சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் அப்படின்னா என்ன? ஒரு நிகழ்ச்சி தற்சமயம் நிகழ்வதில் நமக்கு உறுதிப்பட சொல்ல முடியாது. நடக்கலாம், நடந்துகிட்டு இருக்கலாம், வந்துகிட்டு இருக்கலாம், போயிட்டுருக்கலாம், அப்படி டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். நம்ம நேமெல்லாம் அப்படியே வச்சுப்போம். ராமன் வந்து கொண்டிருப்பான். அவள் வர்றானா வள்ளியா தெரில, வந்துக்கிட்டு இருப்பான். ராமன் வந்து கொண்டு இருப்பான். ராம் ஆத்தா போகா. இன்னொரு பேரை போட்டுக்குங்க. என்ன பேர் போடலாம்? குமார் வச்சுக்கலாமா? குமார் ஆத்தா ஹோகா. ரைட்டுங்களா? அப்துல் சலாம் ஆத்தா ஹோகா. அவ்வளோதான். அடுத்து ப்ளூரலுக்கு வாங்க. மேஸ்குலைன் ப்ளூரல். இங்கே பாருங்கள். மோகனும் குமாரும் வந்து கொண்டிருப்பார்கள். டவுட்ஃபுல்லாக சொல்கிறோம். நம்ம வந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். மோகன் அவர் குமார் ஆத்தே ஹோங்கே. கவனிச்சிங்களா? இங்கே சிங்கிளுங்கிறதுனால ஆத்தா ஹோகா அப்படி சொன்னோம். இங்கே ப்ளூரல், மேஸ்குலைன் ப்ளூரல், அதனால ஆத்தே ஹோங்கே. மோகனும் குமாரும் வந்து கொண்டு இருப்பார்கள். மோகன் அவர் குமார் ஆத்தே ஹோங்கே. இங்கே வாங்க. இப்போ ஃபெமினைன், பெண்பால் ஒருமைக்கு வாங்க. சீதா வந்து கொண்டிருப்பாள். சீதா ஆத்தி ஹோகி. இன்னொரு பேர் போட்டுக்குங்க. மீனாட்சி ஆத்தி ஹோகி. காமாட்சி ஆத்தி ஹோகி. இது பெண்பால் ஒருமை. இதுவே பெண்பால் பன்மைன்னா எப்படி? சீதாவும் ராதாவும் வந்து கொண்டு இருப்பார்கள். சீதா और ராதா ஆத்தி ஹோங்கி. நம்ம என்ன கவனிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இது பெண்பால் ஒருமைங்கிறதுனால சீதா ஆத்தி ஹோகி. சீதாவும் ராதாவும் வந்து கொண்டிருப்பார்கள். இது ஃபெமினைன் ப்ளூரல். எப்படி வருது? சீதா और ராதா ஆத்தி ஹோங்கி. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு 2-3 பேருங்க. கல்யாணி அவர் மீனாட்சி வந்து கொண்டு இருப்பார்கள். கல்யாணி அவர் மீனாட்சி ஆத்தி ஹோங்கி. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் இதுதான். இதை வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு நிறைய உதாரணம் கொடுத்து எழுதுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. மனசில் அப்படியே பசுமரத்தானியாக பதிஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்து நம்ம 39வது பாடத்தில் பார்ப்போம்.